கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனால விட இயேசு கிறிஸ்து குவாலிட்டி காட், இயேசு கிறிஸ்து தரமான கடவுள் அப்படி சொல்றோம். எப்படி ஒரு தரமான கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, நல்ல கவனிங்க. இயேசு நாமத்தினால நாம வேறொரு பதிவில் கூட நாம் பார்த்தோம். என்ன சொல்றது, நம்முடைய சொந்த குமாரன் என்று கூட பாராம தன்னைத்தானே என்ன பண்ணாரு, அவர் தன் சொந்த குமாரன் என்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். பிதா தி கிரேட், சொந்த குமாரன் என்று பாராம. இப்போ இயேசு கிறிஸ்து வெரி வெரி கிரேட். தன் ஜீவனையும் பாராம தன்னுடைய பிதாவுக்கு சித்தமானது செய்து தன் பிதாவுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். ஊழியக்காரங்க எல்லா கிறிஸ்துவை போலதான் பிதாவும், அதாவது குவாலிட்டியான தரமான தெய்வமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தரமான தெய்வம் இருக்கிறார். அதே சமயத்தில் ஊழியக்காரர்களும் தரமானவர்களா இருக்கிறார். வாசிக்கலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே பார்க்கல. வேதம் சொல்றது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவைக்கு போன மரணம் தான். அது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னுடைய படைத்த ஜனங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து பிதாவுடைய அந்த வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டதுக்கு அப்படியே நிறைவேற்றினார். ஊழியக்காரங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு ஏதோ மனிதர்களால பிரிந்து போகிற விஷயம் இல்லை, ஏதோ அதிகாரத்தினால பிரிந்து போகிற விஷயம் இல்லை. இது இன்னைக்கு நேற்று தோன்றின எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2000 வருடத்துக்கு 2024 நடக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உலகத்தில் இன்றைய வருடம் அவருடைய ஊழியக்காரர்கள் தரமான ஊழியக்காரர்களாக இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பிதா எப்படிப்பட்டவராய் தன்னுடைய மக்களுக்காக பரிந்து தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல ஊழியக்காரர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, அவருக்கு பிரியமான ஊழியக்காரர்களும் அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். வேதத்தில் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சாதாரண விஷயம் இல்லை. எதுக்குறவங்க எதுக்குன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அடிக்கிறவங்க அடின்னு சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டடிச்சு. ஆனா வேதத்துல அவருடைய ஊழியக்காரர்கள் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரை பிரிப்போம்? வேத சொல்ல, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எல்லா காரியத்தையும் ஊழியக்காரர்கள் பட்டிருக்கிறார். அவருக்கு பரிசுத்தவான்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பரிசுத்தவான்கள் பட்டு கொண்டிருக்கிறார், வேதனையோடு நிறைந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் அன்பை விட்டு பிரிந்து போயிட்டாங்களா? இயேசுவின் அன்பை விட்டு பிரிஞ்சாச்சா? இல்ல. வேதம் சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதனாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவருக்கு ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. ஒரு அருமையானது கிறிஸ்தவம். ஏதோ ஆசீர்வாதம் மாத்திரம், ஆசீர்வாதம் ஒன்று இல்ல 2 காரு, ஐயோ ஆசீர்வாதம் மலை, ஆசீர்வாத கல்லு, ஆசீர்வாத தட்டு, இப்படி ஆசீர்வாதத்தில் மட்டும் இல்ல கிறிஸ்துவம். அவர் ரெட்டத்தனையே ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். உன்னை வாழாக்காம தலையாக்குற தெய்வம் தான். அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் தான். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. ஆனா அதிலும் மேலான கிறிஸ்துவனுடைய அன்புன்னு இருக்கு பத்தியா, அந்த அன்பை விட்டு கிறிஸ்துவர்களை யாருமே பிரிக்க முடியாது. எதா தெளிவா சொல்றாரு, அது எப்படியாப்பட்ட வியாதி வரட்டும், உபத்திரம் வரட்டும், துன்பம் வரட்டும், பசி வரட்டும், நாசமோசங்கள் நடக்கட்டும், பட்டயங்கள் வரட்டும், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. பாருங்க அன்பார்ந்த கிறிஸ்துவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ஜெயம் கொள்கிறவர்கள், தோற்று போகிறவர்கள் கிடையாது. ஜெயம் கொள்கிறவர்கள். அருமையான ஒரு வேதவசனம், மிக பிடிச்சதான ஒரு வேதவசனம்.
அதாவது அந்த வேத வசனத்தை நான் ஒரு சபையில அதை ஒரு வாக்கு தத்தமாவே அதை வைத்திருக்கோம். எதை சொல்லுது? வெளிப்படுத்துற விசேஷத்துல 21:7 சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான், நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். இதோட என்ன பண்ண? ஜெயம் கொள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றேன், நம்மளா ஜெயிக்க பிறந்தவர்கள், இங்க தோற்க பிறந்தவர்கள் அல்ல, இங்க அழ பிறந்தவர்கள் அல்ல, வியாதிப்பட்டு மரிக்கிறவர்கள் அல்ல, கடன் பிரச்சனைகள் பாரத்தோடு இருக்கிறவர்கள் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஜெயம் கொள்கிறவர்கள். எதுவும் ஏசப்பா அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே பிரிக்கும். எப்படிப்பட்ட அன்பு ஏசப்பாவுடைய அன்பு விட்டு நம்மளை பிரிக்காது. ஆசீர்வாதம் வந்தாலும் பிரிக்காது. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புக்குள்ள இருக்கிற நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நாங்களும் அதே அன்புல ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நம்முடைய அன்பிலே நீடித்திருக்க, நிலைத்திருக்க, அன்றோடு அன்பிலே கலந்திருக்க, அன்பை கர்த்தால் ஆசீர்வாதமாய் பெற்றிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் உயர்த்து, ஒவ்வொருவருக்கும் தேவையான சந்தி, எல்லா குறைகள் நிறைவாகட்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.